dermata, echinodermata. So முத்தோலிகள் பாருங்க, முத்தோலிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்னோடெர்மைட்ஸ் இட்ஸ் கால்ட் எஸ். இதையே நம்ம முத்தோலிகள்னு சொல்றோம் அப்படின்னா இதன் உடல்கள் என்ன இருக்கு அப்படின்னா முட்கள் காணப்படுது. ஸ்பினி பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஸ்பினி பாடிஸ். உடல்கள்ல முட்கள் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து முட்தோலிகள். எக்கின்ஸ் அப்படின்னா அந்த பின், டெர்மைட்ஸ்னா தோல். ஸோ எக்கினோடெர்மைட்ஸ் அப்படின்றது தோள்களில் முட்களை கொண்ட உயிரிகள். அதனால அது பேரு முத்தோலிகள். எல்லாத்துக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டெரஸ்ட்ரியல், அதாவது ஒரு கண்டிஷன் இருக்குமான இல்லை. இது எங்க இருக்கும் சார் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அக்வாட்டிக் அனிமல் தான். அதை கூட இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து நிறைய கடலில் வாழக்கூடிய நீர்வாழ் உயிரிகள். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளோ இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஃபிஷ், நட்சத்திர மீன் வந்து ஒரு சிறந்த உதாரணமாக கருதப்படுது. ஸோ இது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் தான். வேற ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான், மாற்றுக்கிறது கிடையாது. வேற என்ன சார் அப்படின்னா சீலமேட்ஸ், வெரி குட். பட் சிமெட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அடல்ட், லார்வா. ஸோ அடல்ட்ல வந்து ஒரு சிமெட்ரி இருக்கும், லார்வால் வந்து ஒரு சிமெட்ரி இருக்கும். அடல்ட் வந்து என்ன சிமெட்ரி சார்னா ரேடியல் சிமெட்ரி. இது ஒரு முறை நமக்கு எக்ஸாமினேஷன்ல கேட்டிருந்தாங்க நீட்ல. லார்வல் சிமெட்ரி வந்து இது என்ன சார் இருக்கும் அப்படின்னா பைரேடியல். பைரேடியல் சிமெட்ரி. ஸோ இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். ரேடியல் சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டில் இருக்கும். லார்வால் வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி இருக்கும். பைலேட்ரல் நினைவு வச்சுக்கோங்க. ரேடியல் சிமெட்ரியில் வந்து கொஞ்சம் சின்ன வித்தியாசம். புக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டார் போட்டிருப்பாங்க. இதில் அடல்ட்டில் வந்து ரேடியல் சிமெட்ரி இருக்கும். ஸோ லார்வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து ட்ரிப்ளோபிளாஸ்ட், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சீலமேட்ஸ் அண்ட் ரேடியல் சிமெட்ரி, தென் பைலேட்ரல் சிமெட்ரி ரெண்டுமே இருக்கும். ரேடியல் இருக்கும்போது அது அடல்ட், லார்வல் வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி. ஸோ இதுல வந்து என்ன சார் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் இஸ் ஆப்சென்ட் அப்படின்னு கொடுக்கலாம். எக்ஸ்கிரிட்டரி கிடையாதுல, எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் இஸ் ஆப்சென்ட். கழிவு நீக்க உறுப்புகள் இல்லை, காணப்படுறது இல்லை. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷனான கொஸ்டின்ஸ் கேட்பான். ஸோ எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட். அப்போ அந்த கழிவு நீக்கம் எப்படி தான் சார் நடக்குன்னா த்ரூ சர்க்குலேஷன். சர்க்குலேஷன் மூலமாக அந்த ப்ராசஸ் வந்து அது பண்ணிக்கும். தென் வந்து இதில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் என்ன சார்னா இட் ஹேஸ் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்கு. ரீஜெனரேஷன் அதாவது இழப்பு மற்றும் மீட்டல், இழப்பு மற்றும் மீட்டல் பண்பு உண்டு சொல்றாங்க. அதாவது ஒரு பகுதி உடைஞ்சிச்சுன்னா அது மறுபடியும் வளரும். அது பேர் தான் ரீஜெனரேஷன். இழப்பு மற்றும் மீட்டல் பண்புகள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு பள்ளியோட வால்லாம் உடைஞ்சிச்சுன்னா பிரேக் டவுன் ஆஃப் லிசர்ட்ஸ் ஆஃப் டெய்ல். ஸோ அந்த டெய்லாம் உடைஞ்சிச்சுன்னா மறுபடியும் வருது. அதே மாதிரி ஸ்டார் ஃபிஷ்ல வந்து ஆர்ம்ஸ் இருக்கும். நீங்க ஸ்டார் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்கும், நம்ம போடுற மாதிரி இருக்காது. ஸோ 1 2 3 4 5 ஆர்ம்ஸ் தான் இருக்கும் ஸ்டார் ஃபிஷ்ல. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இந்த ஆர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது உடஞ்சிச்சு அப்படின்னா இப்போ திரும்ப அந்த ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. கட் ஆயிடுச்சுன்னா திரும்ப இந்த ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளரும். ஸோ அந்த வளரக்கூடிய பண்புக்கு தான் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. ஸோ இதுக்கு வந்து இட் ஹேஸ் ரீஜெனரேஷன் எபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்பயாவது கொடுத்துட்டு எந்த ஃபைலத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்புகள் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதை எழுதணும். அப்புறம் இன்னும் சில இடங்கள்ல இருக்குது, நம்ம டேஃபார்ம்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில உயிர்களையும் கொடுப்பாங்க. இந்த இடத்துல நம்ம இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுட்ட போதும். ரீஜெனரேஷன் டேஃபார்ம்லேயும் வரும், அதாவது பிளாட்டிக் ஹெல்மென்தஸ்லையும் இருக்கும்.
ஆனா இந்த இடத்துல நீங்க கவனிக்கும் போது அதுக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். இதுல அவங்க கொடுக்கும்போது கண்டிப்பா 2 ஃபைலும் கேட்டா 2 எழுதிக்கலாம். இதுல ஏதாவது 1 கேட்டாங்கன்னா 1 அதுல கொஸ்டின் டிஃபைன் பண்ணி தான் இருக்கும் ஆன்சர். So, but and ignore terminates contain the regeneration capacity nothing but and replacements of the injured part of the body. எந்த பகுதி உடலில் இருந்து போச்சோ அது மீண்டும் வளர்கின்ற திறன் கொண்டவைகளுக்கு பேர் தான் ரீஜெனரேஷன், இழப்பு மற்றும் மீட்டல் செயல்முறைகளை கொண்டிருக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸுவலி ரீப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும், டைரக்ட்லி டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோ, அதே போல வந்து இதுல வந்து நிறைய இருக்கும். இதனுடைய உடலும் வந்து பார்த்தீங்கன்னா கால்கரஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கால்சியம் போன்ற பொருள்களால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ அதை நினைவில் வச்சுக்கணும். இப்போ இதனுடைய உடலும் கால்சியத்தினால் உருவாக்கப்பட்டது. அதனால தான் அந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது இதெல்லாம் இதனுடைய இக்னோடெர்மேட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸாக சொல்லப்படுது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார் ஃபிஷ் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். அது நட்சத்திர மீன் அப்படின்னு சொல்றது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வேற சில எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். வேற என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நீங்க முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க படிக்கிறப்போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற மற்ற எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்கலாம். அப்படின்னா சி அர்சின், கடல் அர்சின் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சி குக்குமாரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கடல் வெள்ளரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடல் வெள்ளரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சி கடல் அர்சின், அதாவது சி அர்சின். ஸோ இது வந்து மாதிரி கடல் அர்சின், சி குக்குமாரியா, அந்த ஸ்டார் ஃபிஷ் நட்சத்திர மீன். So they are belongs to எக்னோடெர்மேட்ஸ். இவை அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா முத்தோலிகள் எடுத்து சார்ந்திருக்கு. ஸோ முத்தோலிகள் பாருங்க அக்வாட்டிக் மெரைன்ஸ் ஸ்பினி பாடிஸ் நதிங் பட் ஸோ இது கண்டெயின் பினிஸ், உடல்களில் முள்கள் இருப்பதனால் அதன் தோள்களில் முட்கள் பெற்றிருப்பதனால் இது முத்தோலிகள் ஸ்டார் ஃபிஷ். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதுல ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான், அடல்ட்டுக்கும் லார்வாக்கும் சிமெட்ரிக்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் வந்து கிடையாது. அதே போல வந்து ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டிஸ் வந்து இதுக்கு இருக்குது. இதனுடைய உடலும் வந்து பார்த்தீங்கன்னா கால்கரஸ் அப்படின்னு சொல்லப்படுற கால்சியம் பொருள்களால் உருவாக்கப்பட்டு கடினத்தன்மை வாய்ந்தாக காட்சியளிக்கிறது. ஸோ இதோட இந்த ஃபைலம்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து அதனுடைய வகைப்பாடுகள் இருக்குது. நம்ம இப்போ படிக்கிற வழியா கார்டேட்ஸ், நான் கார்டேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ், செமி கார்டேட்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், இதெல்லாம் பற்றி இப்போ நம்ம இன்னொரு டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ இப்போ அதை நம்ம தனியாக ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபைலம் எடுக்கும் போதே உங்க லாஸ்ட் ஃபைலத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபைலம்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். அதுல வந்து இந்த குவைனோசைட் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராசஸிங் பண்றதை நம்ம கொடுத்தோம். அதே போல எக்னோடெர்மேட்ஸ்ல காணப்படுறது வந்து வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம், அதாவது நீர் குழாய் கால்வாய் மண்டலம். இந்த நீர் குழாய் கால்வாய் மண்டலம் எதுக்காகலாம் செயல்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து ஒரு இம்பார்ட்டண்டா 3 ஃபங்க்ஷன்ஸ் மெயின்லி. ஒன்று வந்து என்னவா சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகோமோஷன், அதாவது இடப்பெயர்ச்சி அடைவதற்காக பயன்படும். ரெண்டாவது எதுக்கு சார் பயன்படுத்தினா அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ஃபுட், உணவு வந்து எடுத்துக்கொள்வதற்காக அல்லது கடத்துவதற்காக இது பயன்படும். நம்பர் 3 எது சார் அப்படின்னு கேட்டா ரெஸ்பிரேஷன், சுவாசத்திற்கு பயன்படுகிறது. ஸோ ரெஸ்பிரேஷன், ஃபுட் கேதரிங், லோகோமோஷன்ஸ் போன்ற பணிகளை செய்வதற்காக பயன்படுறது தான் water vascular system. So the water vascular system present in the ectodermates which involves locomotion, capturing of prey like food and respiration. அப்ப இடப்பெயர்ச்சி, உணவு, கடத்துதல் மற்றும் சுவாசம் பணிகளை செய்யக்கூடிய இது அமைப்புக்கு பேரு வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். இது வந்து பாத்தீங்கன்னா முத்தோலிகள் உடல்ல காணப்படுது. இதை நீங்க கூட சேர்த்துக்கலாம்.